ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அமெரிக்காவில், கனடாவில் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்கோ ஷாப்பிங் பண்ணாதவங்க இருக்கவே மாட்டோம். ஸோ ரீசெண்டாக நான் போயிருந்த காஸ்கோ ஷாப்பிங் வீடியோஸ் நான் ஒரு லாஸ்ட் 2 வீடியோஸாக ஷேர் பண்ணிட்டுருக்கேன். சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஒரு லொக்கேஷன் கனடாவில் டொராண்டோ அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இருக்கிற லொக்கேஷனில் நிறைய இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காஸ்கோவில் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம இருக்கிற சரௌண்டிங்கில் நிறைய தெலுங்கு பீப்புள்ஸ், இந்தியன் பீப்புள்ஸ், தமிழ் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அதை பேஸ் பண்ணி தாங்க அந்த நியர்பை லொக்கேஷனில் இருக்கிற காஸ்கோல நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. சிக்கனில் நாங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேயே நிறைய காஸ்கோ ஷாப் இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு காஸ்கோ ஷாப்பில் பார்க்குற ப்ராடக்ட்டை இன்னொரு காஸ்கோல பார்க்க முடியாது. உங்களோட லொக்கேஷனில் இருக்க காஸ்கோல நிறைய இந்தியன் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எதனால அப்படின்னா எங்களை சுற்றி நிறைய இந்தியன் பீப்புள்ஸ் கம்யூனிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் போகும்னு சொல்லிட்டு காஸ்கோல லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. டீட்டெயில் நம்பர் ஷேர் பண்ணியிருக்கேன். காஸ்கோ ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்க.